ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அதுதான் வந்து க்ஷேத்ரா, க்ஷேத்ரஜ்ஞாங்கிறதுக்கு சொல்றாரு. அப்புறம் இந்த நோவர் ஆஃப் த ஃபீல்ட்னா அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம வந்து வெறும் இந்த உடம்ப பத்தி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒருத்தர் தான் அப்படிங்கிறத அவரு அழகா அதுல சொல்லியிருக்காரு. அப்போ அடுத்த 13th சாப்டர்ல 3rd ஸ்லோகால கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, இப்போ நீங்க தான் அந்த உடம்ப பத்தி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒருத்தர் தான். ஆனா நீங்க அந்த உடம்பு இல்ல. நீங்க வந்து ஆத்மா, பியூர் கான்ஷியஸ்னஸ், அதுதான் வந்து நீங்க. அப்போ அவர் என்ன சொல்றாரு, அந்த நோவர் ஆஃப் த ஃபீல்டுங்கிறத நோவர் ஆஃப் த உங்க பாடிய தெரிஞ்சுக்கக்கூடிய நீங்க தான். அதேதான் நான் கிருஷ்ணர் சொல்றார், நான் தான் இந்த எல்லா உடம்பையும் பத்தி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒருத்தர் நான் தான் அப்படிங்கிறார். அவர் வந்து தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒருத்தர். அப்போ நமக்கு இங்க ஒரு கொஸ்டின் வரும். எப்படி நம்மளை பத்தி நமக்கு தெரியுது? எப்படி கிருஷ்ணர் வந்து எல்லாத்தையும் தெரியும்? அதுதான் வந்து இந்த 11th சாப்டர்ல சொல்லுவார். விஸ்வரூபம்ங்கிறது வந்து அவரோட விஸ்வரூபத்துல பாத்தீங்கன்னா உலகமே அதுக்குள்ள அடங்கி இருக்கும். அதுதான் அவர் சொல்றாரு. அந்த இதுதான் அவர் சொல்றாரு, உலகமே இருக்கும். அப்போ இதுல காமன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கான்சியஸ்னஸ், நம்மளோட பியூர் விட்னஸ் அப்படிங்கிறது நம்மளோட உணர்வு, நம்ம விழிப்புணர்வு, அதுதான் வந்து கடவுள் அப்படிங்கறது அவர் சொல்றாரு. அப்புறம் அந்த இதுல வந்து ஒரு ஸ்லோகால அவர் அழகா சொல்றாரு. நம்ம ஈகோ எல்லாத்தையும் விட்டு வெளியில வரும்போத நம்ம வந்து அந்த கான்சியஸ்னஸ் அடைகிறோம். அதுதான் கிருஷ்ணர். அந்த கிருஷ்ணரை அடைகிறோம். அந்த கிருஷ்ணரை அடைஞ்சிட்டா நம்மள்ட்ட எல்லா பாவங்களும் நம்மளை விட்டு விலகுதுங்கிறார். ஏன்னா எல்லா சென்ஸ் போகுது. ஏன்னா அவர் சொல்றாரு, இந்த கர்மா எல்லாமே வந்து அந்த பாடிங்கிறத வந்து நம்ம உடம்புங்கிறது ஒரு லிமிட்டெட் என்டிட்டி. அது வந்து சச்சித் ஆனந்தம் இல்ல, அது ஒரு லிமிட்டெட் என்டிட்டி, அதுக்குள்ளதான் அடங்குது. அதை விட்டு நீங்க வெளியில வரும்போத அதுல இருக்க பாவங்கள் உங்களை விட்டு போகுது அப்படிங்கிறாரு. அப்புறம் அது சொல்றாரு, நீங்க பாவங்கள் போனா நீங்க அதுக்கப்புறம் கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிறார். அதுதான் அவரு இதுல ரொம்ப அழகா விளக்கி இருக்காரு. இத வந்து நான் இன்னும் கொஞ்சம் இதுல கேட்டபோது புத்தாட்ட வந்து ஒருத்தர் கேட்கிறார். இதே கேள்விதான் அவரும் கேட்கிறார். புத்தாட்ட வந்து கேட்கிறார், புத்தா நீங்க வந்து ஒரு மாங்க்ஸ் எல்லாம் வந்து புத்தாட்ட கேட்கிறாங்க, புத்தா நீங்க வந்து எங்களுக்கு வந்து இந்த இதெல்லாம் சொல்லி தரீங்க, இந்த மெடிடேஷன் இதெல்லாம் சொல்லி தரீங்க, நாங்க ஃபாலோ பண்றோம். ஆனாலும் நம்ம நம்ம ஆசிரமத்துல நிறைய பேர் வயசாகி கொஞ்சம் கஷ்டப்பட்டு இறக்குறாங்க. இதுல என்ன டிஃபரன்ஸ் இதுல நமக்கு அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. நம்ம தெரிஞ்சுக்கிறனால இதெல்லாம் பண்றதுனால நமக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்கும் போது அவர் அதுல ரொம்ப அழகா சொல்றாரு. புத்தா என்ன சொல்றாருன்னா, புத்தா கூட பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல அவருக்கு விஷம் வச்சுதான் அவரை கொண்டிருக்காங்க, இறந்திருக்காரு அவர். அதே மாதிரிதான் அவர் சொல்றாரு, இந்த இதுல நம்ம 2 ஆரோஸ் தான் இருக்கு. இதுல 2 வில்லு வர மாதிரி. ஒரு வில்லு வந்து நம்ம மாயாங்கிற நம்ம ஐம்புலங்கள்னால நமக்குள்ள வர அந்த எண்ணங்கள், அதுதான் ஃபர்ஸ்ட் வில்லு நமக்கு உள்ள வருது, நம்மளை ஹிட் பண்ணுது. அப்ப அந்த மாயாவை நம்மளால தடுக்க முடியாது. அந்த அம்பு அந்த அம்பு வந்து நம்மளை குத்திரும். ஆனா அந்த 2வது அம்பு என்னன்னா, நம்ம அதை பத்தி கவலைப்பட்டுட்டே இருக்கிறது தான் அந்த 2வது அம்புங்கிறாரு, அந்த வில்லுங்கிறார். அந்த 2வது வில்லு அது வந்து என்ன பண்ணுதுன்னா, நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்து அதை பத்தி கவலைப்படுறோம். இது பண்ணும் போது நம்ம உடம்ப எல்லாத்தையுமே அது பாதிக்குது. இதை வந்து நீங்க காப்பாத்திக்கலாம். இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணும் போது, இந்த மெடிடேஷன், இந்த நாம ஜபம் இதெல்லாம் பண்ணும் போது நம்ம 2வது வர அந்த அம்பை வந்து நம்ம தடுத்துக்கலாம். நமக்குள்ள எதுவும் ரியாக்ட் ஆகாம இருக்கலாம். இது பாத்தீங்கன்னா பல நம்ம தெய்வங்கள், நம்மளோட இது பண்ற எல்லா தெய்வங்களும் பாத்தீங்கன்னா, நம்ம ரமண ரிஷி பகவான், இல்ல நம்ம இப்ப எல்லா கடவுளுமே பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள நோய்கள் அவங்களுக்கு இருக்கதான் செய்யுது. ஆனா அவங்க அதையும் தாண்டி அதை மீறி அவங்களால சந்தோஷமா இருக்க முடியுது. ஏன்னா அவங்க வந்து இருக்க லெவல் வந்து அந்த கான்சியஸ்னஸ், அந்த விழிப்புணர்வுல அவங்க வாழ்ந்திருக்காங்க. அப்போ இத வந்து இன்னொரு சாது வந்து ரொம்ப அழகா சொல்றாரு. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அதுல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, நமக்கு வந்து நம்ம எங்க உட்கார்ந்துருக்கோங்கிறது தான் முக்கியங்கிறார். அதுல என்ன சொல்றாருன்னா, ஒரு சேர் போட்டிருக்கோம். நம்ம மைண்ட்ல ஒரு சேர் போட்டு உட்கார்ந்தோம்னா, அது வந்து புத்தியில, மைண்ட்ல, நம்ம மனசுல உட்கார்ந்தோம்னா என்ன ஆகும்னா, அங்க நிறைய தாட்ஸ் வரும், நமக்கு நிறைய எண்ணங்கள் வரும். அப்போ அந்த எண்ணங்களுக்கு தகுந்தாப்புல நம்ம ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு தகுந்தாப்புல நம்மளையே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆனா அதே சேரை நம்ம விழிப்புணர்வுல போட்டு உட்கார்ந்து இருந்தோம்னா நமக்கு அந்த எண்ணங்களுக்கு நம்ம ரியாக்ட் பண்ண மாட்டோம்.
அததான் வந்து அவர் இன்னும் கொஞ்சம் கிளியரா புரியணும்னா அவர் சொல்றாரு, நமக்கு ஒரு கோபம் வரும்போது அது வந்து நம்ம தாட்ஸ், நம்ம நம்ம தாட்ஸ்ல நம்ம வந்து அதை யோசிக்கும் போது நமக்கு கோபம் வரும், அதுக்குள்ளத ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனா அதே இது நம்ம வந்து அந்த விழிப்புணர்வுல போட்டா நமக்கு அந்த கோவத்தை நமக்கு புரியும், எதனால நமக்கு கோவம் வருதுங்கிறத நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். இந்த கோவம் நம்ம படுறது கரெக்டா தப்பான்னு யோசிப்போம். இந்த கோவத்தினால நம்ம உடம்பு வந்து பாதிக்குதுன்னு நம்ம யோசிப்போம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த கோவத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணிருவோம். இப்போ என்னன்னா நம்ம உடம்புங்கிறது வந்து வெறும் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான். நம்ம பாடியில இருக்க அந்த ஹார்மோன்ஸ் இதெல்லாம். அப்போ நம்மனால அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம அந்த விழிப்புணர்வுல இருக்கும் போது அதான் அந்த பிரசன்ட் மூவ்மெண்ட்ங்கிறாங்க. அந்த விழிப்புணர்வுல இருக்கும் போது நமக்கு அது புரியும். அப்போ நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணும்போது நம்ம உடம்பு பாதிப்பு எல்லாமே நம்மளால தடுக்க முடியும். அதுதான் அவங்க அதுல அழகா சொல்றாங்க. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒருத்தர் வந்து ஒரு ஆசிரமம், ஒரு இமாலயாஸ்ல ஒரு ஆசிரமம் இருக்கு. அதுல ஒருத்தர் ஜெபம் பண்ணிட்டு ஒரு சாது அப்படியே இறங்கி வராரு. ஒரு மவுண்டன்ல இருந்து கீழ இறங்கி வராரு. அப்ப வரும்போது டக்குன்னு ஒரு டைகர் பாக்குறாரு. பார்த்தோன்னே அவர் என்ன பண்றாரு, உடனே எடுத்து அவர் கைய எடுத்து அவர் நெஞ்சில வச்சு பாக்குறாரு. அவர் ஹார்ட் பீட் எப்படி அடிக்குதுன்னு. ஹார்ட் பீட் அடிக்குதா, ரொம்ப ஃபாஸ்ட்டா அடிக்குதா இல்லையான்னு பாக்குறாரு. ஏன்னா அவர் அப்புறம் என்ன பண்றாரு, அப்புறம் அப்புறம் பாக்குறாரு, அந்த டைகர் கொஞ்ச நேரத்துல போயிருது. அது ஏன் அவர் அந்த ஹார்ட் எடுத்து அவர் கையை வச்சு பார்த்தாருன்னா, அவர் எண்ணங்கள், அவர் எங்க அவர் சேர் போட்டு உட்கார்ந்து இருக்காருன்னு பாக்குறாரு. அந்த தாட்ஸ்ல உட்கார்ந்து இருக்காரா? ஏன்னா அவர் கண் மூலமா அந்த டைகரை பாக்குறாரு. அது அவர் உடம்புக்குள்ள போய் அந்த ஹார்ட்ட இது பண்ணுதா, இல்ல அவர் கான்சியஸ்னஸ்ல இருக்காரா, அந்த பியூர் கான்சியஸ்னஸ், அந்த விழிப்புணர்வுல இருக்காரா? இருந்துச்சுன்னா அவர் அவ்வளவு தவம் இது பண்ணியிருக்காரு. அதனால அவர் அந்த விழிப்புணர்வுல இருக்கக்கூடிய தன்மை அவருக்கு உணர்ந்தா அவருக்கு அவர் கண்ட்ரோல் பண்ண முடியும் அவரையே. அதுக்காக தான் அவர் செக் பண்றதுக்காக தான் அந்த இதுல வச்சு பாக்குறாரு. அதுதான் வந்து அவர் ரொம்ப அழகா சொல்றாரு. இந்த மாதிரி நம்ம வந்து அந்த விழிப்புணர்வுல இருக்கணும். அது நம்ம ஹெல்த்தையும் இது பண்ணும், நமக்கு பெட்டர், நம்ம தாட்ஸையும் எப்பவுமே நம்மளையே ஹாப்பியா வச்சுக்கும். ஏன்னா அவர் சொல்றார், மைண்ட், பாடி மைண்ட் இன்டெலெக்ட்ங்கிறது மனசு, புத்தி, அந்த இது வந்து உடம்பு, மனசு, புத்தி வந்து அவர் என்ன சொல்றாருன்னா எல்லாமே மாறக்கூடிய தன்மை உடையது. எல்லாமே ஒரு ஸ்டேஜ்ல மாறிட்டே இருக்கும். உங்க உடம்பு சின்ன வயசுல இருந்து மாறிட்டே வருது. அப்புறம் உங்க தாட்ஸ் சின்ன வயசுல இருந்து மாறிட்டே வருது. உங்க இன்டெலெக்ட்ங்கிறது அவர் சொல்றாரு, அந்த இன்டெலெக்டும் நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம ஐடென்டிட்டி எல்லாமே மாறிட்டே வருது. பர்சனாலிட்டி எல்லாமே மாறிட்டே வருது. எது மாறாத ஒண்ணுன்னா நம்மளோட கான்சியஸ்னஸ், நம்ம உணர்வுங்கிறது அந்த விழிப்புணர்வு தான் மாறாதது. அத வந்து அதான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதை நம்ம அட்டென்ட் பண்ண ட்ரை பண்ணணும். அதுக்கு அவர் ரமண ரிஷி பகவானும் ரொம்ப அழகா சொல்றாரு. நம்ம வந்து தியானம் இது பண்ணணும். நம்ம அந்த அந்த அது ரொம்ப சிம்பிளா தியானத்துக்கு வந்து அவர் மூச்சை கவனிச்சு நீங்க உட்காருங்க கொஞ்ச நேரம். அப்ப அவர் சொல்றது வந்து அது கவனிச்சு உட்காரும் போது நமக்கு அதுலயும் வந்து அவர் சொல்றது வந்து நமக்கு 3 இது வரும். நமக்கு அந்த பாடி நம்ம இல்லைன்னு நம்ம அதுல நினைச்சுக்கணும். நம்ம அந்த பாடி இல்ல, ஏன்னா அது மாற்றம் ஆயிட்டே இருக்கு. அது நம்ம இல்ல, நம்ம வந்து விழிப்புணர்வு, நம்ம ஆத்மா அப்படின்னு அங்க நினைக்கணுங்கிறாரு. அப்போ நம்ம ஒரு மெடிடேஷன் பண்ணும்போது நம்மளோட ப்ராப்ளம்ஸ் என்ன வரும்னு நானும் நினைச்சேன். மெடிடேஷன் பண்ணும்போது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது அதையும் நான் நிறைய இது தேடி பார்க்கும் போது அதுல என்ன வருதுன்னா, ஃபர்ஸ்ட் மனசு, புத்தி, அப்புறம் சித்தம், அப்புறம் அகங்காரம். இதுதான் அந்த 4 இது இருக்கு நம்ம மெடிடேஷன்ல. அப்போ மனசுங்கிறது என்னன்னா நம்ம எண்ணங்கள். அதுதான் வந்து ரமணர்ஷி பகவான் வந்து அகம் விருத்தி, இதம் விருத்திங்கிறாரு. அப்படின்னா நிறைய தாட்ஸ், நம்ம என்ன தாட்ஸ் நிறைய வருது. அப்புறம் இதம் விருத்திங்கிறது வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இதம் விருத்திங்கிறது வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, நம்மளை பத்தியே தாட்ஸ், நம்மனால நமக்கு நிறைய டிசைர்ஸ், தாட்ஸ் கிரியேட் ஆயிட்டே இருக்கு. அப்போ அந்த தாட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க மெடிடேட் பண்ணும்போது, மூச்சை கவனிக்கும் போது உங்களுக்கு அந்த தாட்ஸ் நிறைய வரும். ஏன்னா நம்ம மைண்ட் வந்து ஒரு ரெக்கார்டு மாதிரி. அது என்ன பண்ணும்னா, நம்ம ஒரு போன் எடுத்து ஸ்க்ரால் பண்ணும்போது அதுல இமேஜஸா பாக்குறோம்னா அது எல்லாமே நம்ம மைண்ட்ல ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்கும். அது வந்து நமக்கு வந்து அது வந்துட்டே இருக்கும் அந்த மனசுல. நம்ம ஆக்சுவலா தூங்கும் போது நம்ம பார்த்தோம்னா நம்ம அன்னைக்கு டே ஃபுல்லும் பார்த்தது நம்ம மைண்ட்ல அது இம்ப்ரென்ஸ்ன்னு சொல்றாங்க, அது வந்துட்டே இருக்குங்கிறாங்க. அந்த சூஷ்ம உலகத்துல இருக்க இம்ப்ரென்ஸ் தான் வந்து நமக்கு வாழ்க்கையில வர்றது. ஆனா நம்ம டெய்லி பாக்குறது தான் வந்து நம்மளோட கனவுல வர்றது இம்ப்ரென்ஸ். அதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த இடத்துல
நீங்க வந்து அந்த இத கண்ட்ரோல் பண்ணணும். உங்க மனச கண்ட்ரோல் பண்ணணும். அந்த எண்ணங்கள் கம்மி பண்ணணும். அதுதான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தடையா இருக்கும் அந்த மெடிடேஷன்ல. செகண்ட் வந்து இன்டெலெக்ட் அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க நம்ம இன்னும் தியானம் பண்றோமோ நமக்கு தோணும். என்ன நம்ம சும்மாவே உட்கார்ந்துட்டு இருக்கோம். வேற ஏதோ ஒரு வேலையை இந்த நேரத்துல பண்ணியிருந்தா முடிச்சிருக்கலாமே அப்படின்னு தோன்றது இன்டெலெக்ட். அந்த இன்டெலெக்ட்ங்கிறது அவங்க புத்திங்கிறாங்க. புத்தி இது. அப்புறம் மூணாவது நமக்கு தடையா வர்றது என்னன்னா நம்மளோட மெமரிஸ். அதான் சித்தம். மெமரிஸ்ங்கிறது வந்து நமக்கு பழைய ஃபியூச்சர்ல என்ன நடக்குங்கிறது நம்ம மனசுல ஓடும். இல்லாட்டி நம்ம பழசுல பழைய 4 பேர் திட்டியிருந்ததோ, இதை யாரோ நம்மளை இது பண்ணதோ, அப்ரிஷியேட் பண்ணதோ, அது நம்ம மனசுல ஓடிட்டே இருக்கும். அதுதான் நம்ம 3வது தடை நமக்கு மெடிடேஷன்ல வர்றது. அதையும் தாண்டி வரதான் நம்ம இது நமக்கு கால் வலிக்கும், கை வலிக்கும், அந்த இதெல்லாம் இருக்கிறது தான் வந்து அகங்காரம். அதான் அந்த ஈகோ. அந்த ஈகோ இந்த 4 இதையும் நம்ம தவிர்த்து இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது அந்த விழிப்புணர்வை நம்மளால அடைய முடியும். விழிப்புணர்வுங்கிறது வந்து ரமணேஷ் பகவான் என்ன சொல்றாருன்னா பாவ சூனிய நிலை அப்படிங்கிறார். பாவ சூனிய நிலைனா எந்த எண்ணங்களும் அற்ற நிலை. அதான் அந்த விழிப்புணர்வு நிலை. அந்த பாவ சூனிய நிலையில நம்ம எப்போ அதை அடையிறோமோ அப்போ வந்து நமக்கு வந்து எல்லாம் புரிய ஆரம்பிக்கும். அதுதான் வந்து அவரு இன்னொரு இது வந்து அதுக்கு முன்னாடி சொல்றாரு. அஷ்டமூர்த்திகள் வந்து நம்ம கும்பிடுறோங்கிற அஷ்டமூர்த்திகள்னா அவர் என்ன சொல்றாரு, சூரியன், சந்திரன், அப்புறம் அனைத்து ஜீவராசிகளும், அப்புறம் அந்த பஞ்ச பூதங்களும் தான் அஷ்டமூர்த்திகள்ங்கிறார். அப்போ அந்த அஷ்டமூர்த்திகளை நம்ம கும்பிடும் போது அந்த அந்த இதை நமக்கு அட்டைன் பண்றதுக்கு உள்ள சக்திய கிடைக்கும்ங்கிறார். அந்த இதுல சொன்னாரு. இது ஆக்சுவலா பேசிக்கலா இதெல்லாம் நான் கொஞ்சம் சர்ச் பண்ணேன். என்னெல்லாம் இது இது எப்படி நம்ம போறதுன்னு. அப்புறம் நான் மெடிடேஷன்ல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மெடிடேஷன்ல ஏன் நமக்கு ப்ராப்ளம் வருது, ஏன் நம்மளால மெடிடேட் பண்ண முடியலங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு புக்கு